ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூண்டு வேர்க்கடலை வச்சு ஒரு தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது உண்மையிலே ரொம்ப பொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டை செய்கிறதுக்கு பதப்படுத்தப்பட்ட பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து நிழலில் நல்லா உலர்த்திட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து திரும்பவும் ஒரு நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவை நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு வெறும் கடாயில் 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை லேசாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். செவக்கக்கூடாது. இந்த மாவுக்கு பதிலாக நம்ம இடியாப்ப மாவு வச்சியும் செய்யலாம். நீங்கள் கடையில் கூட எந்த பிராண்ட் அரிசி மாவு வேணாலும் வாங்கிக்கலாம். மாவு நல்லா வறுபட்டு வாசனை வருது. இது சரியான பதத்தில் இருக்கான்னு கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம கோலம் போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். இப்போ சரியாக கோடு வர்ற மாதிரி வந்துச்சுன்னா மாவு சரியான பதத்தில் இருக்குது. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். மாவோட சூடு நல்லா சுத்தமாக ஆறட்டும். இப்போ இதோட நம்ம 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்து வச்சது. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். வெறும் கடாயில் ஒரு 7 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு இது மிதமான தீயிலேயே நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிச்சிக்கலாம். இதோட உரிச்ச 12 பூண்டு பல் சேர்த்துடலாம். இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவு வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலையை கொரகொரப்பாக வர்ற மாதிரி 4 சுற்றி சுற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சதை நம்ம அரிசி மாவில் சேர்த்துடலாம். இப்போ இதோடையே தேவையான அளவு கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். உருக்கின வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரத்தோட டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கிறதால மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கிற மாதிரி மாவை பிசைஞ்சிக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவு தண்ணி சரியாக இருந்தது. மாவு ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. நம்மளோட விரலை மாவில் வச்சு அழுத்தும் போது அது ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இப்போ இது சரியான பதத்தில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு சின்ன உருண்டை பிடிச்சி இப்படி அழுத்தும் போது இந்த ஓரங்கள்லாம் வெடிப்பு எதுவும் வராமல் இருந்ததுன்னா இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இந்த மாவை நம்ம தேவையான சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஈட்டுக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு மீதி மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவை தட்டிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிடலாம். ஒரு மாவு உருண்டையை வச்சுட்டு நம்மளோட பெருவரலோட இந்த பகுதியை நம்ம இந்த மாதிரி வச்சு அழுத்தி விடலாம். சுற்றி அழுத்தி விட்டுட்டு நடுப்பகுதியிலையும் தடிமனாக இல்லாமல் ஒரே மாதிரி இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம். மாவை இந்த தடிமனில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். மாவு தட்டும்போது நமக்கு விரிசல் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கை விரலால் தட்டும்போது உங்களுக்கு விரிசல் இல்லாமல் சரியான பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஈடுக்கு வேணுங்கிற அளவு நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டி வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம எடுத்து எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் மாவு உள்ளே போட்டோடனே அது மேலே எழும்பி வரும். இப்போ கரெக்டான சூட்டில் இருக்குது. இதில் நம்ம தட்டி வச்ச தட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். தட்டையெல்லாம் எண்ணெயில் போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விடலாம், இல்லாட்டி உடஞ்சிடும். இப்போ இது நல்லா திருப்பி விட்டுக்கலாம். தீ அதிகமாக இருந்துச்சுன்னா தட்டை சீக்கிரமாக செவந்துடும், உங்களுக்கான மொறுமொறுப்பாக இருக்காது. அதனால் மிதமான சூட்லேயே வச்சு நம்ம இதை திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து நுரையெல்லாம் அடங்கிருச்சு. தட்டையும் நல்லா செவந்து வந்திருக்கு. இதுக்கு மேலே இருக்கிற அந்த வேர்க்கடலையோட நிறத்தை பார்த்திங்கன்னா லேசாக செவந்திருந்தால் போதும். இப்போ இது நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமும் லேசாக கலர் மாறும். அதனால் ரொம்ப செவக்க விடாமல் சரியாக இருக்கும் இந்த பதத்தில் எடுத்தோம்னா. இப்போ இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ தட்டை ரெடி. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த தட்டை ரொம்ப ஹார்டாக இருக்காது. நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்து செய்கிறதால நல்ல பொறு பொறுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு. சின்ன பசங்க கூட இதை வந்து ஈஸியாக கடித்து சாப்பிட்லாம். ஸோ இந்த தட்டை இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.